இந்த வீடியோவில் கம்பேரிசன் ஆஃப் நம்பர் சிஸ்டம்னா இந்தியன் நம்பர் சிஸ்டம், இன்டர்நேஷ்னல் நம்பர் சிஸ்டம் ரெண்டு இருக்குது. ஆக்சுவலாக நம்ம லேக்கு, மில்லியன், பில்லியன், க்ரோர் இப்படிலாம் சொல்லுவோம். எது எந்த சிஸ்டம்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு இந்தியன் நம்பர் சிஸ்டத்தை பற்றி பார்ப்போம். இந்தியன் நம்பர் சிஸ்டமில் ஒன்ஸு, தௌசண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு லேக்கு, க்ரோர் அப்படின்னு வரும். இன்டர்நேஷ்னல் நம்பர் சிஸ்டத்தில் ஒன்ஸ், தௌசண்ட், மில்லியன், பில்லியன் வரும். அப்போ மில்லியன், பில்லியன்லாம் எந்த நம்பர் சிஸ்டம்? இன்டர்நேஷ்னல் நம்பர் சிஸ்டம். நம்ம லேக்கு, க்ரோர்லாம் நம்ம இந்தியன் நம்பர் சிஸ்டம். ஃபஸ்ட்டு ஒன்ஸு, டென்ஸு, ஹண்ட்ரட்ஸ் அப்படிலாம் சொல்லுவோம்ல. 1, டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ், 10,000, 100,000 வரும்போது 1 lakh, 10 lakh, அப்புறம் 100 lakh வரும்போது 1 crore. நெக்ஸ்ட்டு 10 crore, 10 crore அப்புறம் 100 crore, 1000 crore அப்படின்னு வரும். அப்போ இந்தியன் நம்பர் சிஸ்டம்னா ஒன்ஸு, தௌசண்ட்ஸ், லேக்ஸ், க்ரோர்ஸ். இன்டர்நேஷ்னல் நம்பர் சிஸ்டமில் ஒன்ஸ், தௌசண்ட்ஸ், மில்லியன்ஸ், பில்லியன்ஸ். மில்லியனையும் லேக்கையும் கம்பேர் பண்ணணும். இப்போ 1 மில்லியன்னா 10 lakh. இந்தியன் நம்பர் சிஸ்டத்தில் ஃபஸ்ட்டு 3 நம்பர்ஸ் கமா போட்டிருக்கு, அப்புறம் 2 2வாக போடுவோம். இன்டர்நேஷ்னலில் ஃபஸ்ட்டு 3, நெக்ஸ்ட்டும் 3 டிஜிட் தள்ளி கமா போடுவோம். அது இன்டர்நேஷ்னல் நம்பர் சிஸ்டம். ஃபஸ்ட்டு 1, 10, 100, 1000, 10,000, 100,000. இங்கே நம்ம 100,000 சொல்லுவோமா இந்தியனில்? அப்படி சொல்ல மாட்டோம், 1 lakhன்னு சொல்லிடுவோம். நெக்ஸ்ட்டு 1 மில்லியன்னா 10 lakh. 1 lakhல எத்தனை ஜீரோ வரும்? 5 zeros வரும். அப்போ அது கூட இன்னொரு ஜீரோ போட்டானது 10 lakh. அதான் 1 மில்லியன். அப்போ மில்லியனுக்கு எத்தனை ஜீரோ? 6 zeros. 1 lakhக்கு 5 zeros. மில்லியனில் 1 மில்லியன், 10 மில்லியன், 100 மில்லியன் வரை வரும். நெக்ஸ்ட்டு பில்லியன், 1 பில்லியன், 10 பில்லியன் அப்படி போகும். அப்போ இந்தியன் நம்பர் சிஸ்டம்னா லேக்கு, க்ரோர்லாம் வரும். இன்டர்நேஷ்னல் நம்பர் சிஸ்டத்தில் மில்லியன், பில்லியன் வரும். இது கிளியராக நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ 1 மில்லியன்னா என்னது? 10 lakhs. இந்தியன் நம்பர் சிஸ்டம், இன்டர்நேஷ்னல் நம்பர் சிஸ்டம். இது லேக்கு, மில்லியன், பில்லியன். 1 மில்லியன்னா 10 lakh. இதுக்கு நேராக என்ன இருக்கோ அதை அந்த சைட் கம்பேர் பண்ணுறது. இப்போ 1000, 10,000 இங்கே அதே தான். இங்கே 100, இன்டர்நேஷ்னலில் 100,000னா 1 lakh, 1 மில்லியன்னா 10 lakhs, 10 மில்லியன்னா அப்போ 1 crore இன்டர்நேஷ்னலில் 10 மில்லியன். பில்லியன் அப்போ 1 பில்லியன்னா 100 crore. நம்ம 100 crore சொல்லுவோம், இன்டர்நேஷ்னலில் 1 பில்லியன். ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அதில் நம்ம 2-3 சம்மை பற்றி பார்க்கலாம். ஹவு many thousands are there in 1 lakh? 1 lakhனா 1 போட்டு 5 zeros போடணும். போட்டாச்சா? இதுதான் 1 lakh. நெக்ஸ்ட்டு ஹவு many thousand? என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா 1 lakhல எத்தனை 1000 இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 1 lakh எழுதி டிவைடட் பை 1000 எழுதணும். போட்டாச்சா? நெக்ஸ்ட் இதை கேன்சல் பண்ணணும். 30 கேன்சல். ரிமைனிங் அப்போ என்ன இருக்குது? 100 இருக்குது. அப்போ 1 lakhல 100,000 இருக்குது. அதான் ஆன்சர். இந்த எழுதியிருக்கா? 1 lakhனா 1 போட்டு 5 0, 1000, 1 lakh டிவைடட் பை 1000, 100. நெக்ஸ்ட் ஆன்சர் என்னது? 1 lakhனா 100,000. நெக்ஸ்ட் சம், ஹவு many thousands are there in 1 million? 1 மில்லியனில் எத்தனை 1000 இருக்குன்னு கேட்டிருக்கு. அப்போ 1 மில்லியனா என்னது? 10 lakhs. அப்போ 10 போட்டு 10 lakhs எழுதிடலாமா? 2, 4, 5, 6 zeros டிவைடட் பை ஹவு many thousand போட்டிருக்கு. அப்போ 1000 டினாமினேட்டரில் போடணும். 30 கேன்சல். இல்லை என்ன இருக்குது? மீதி 1000 இருக்குது. அப்போ இதில் என்னது? thousands. அப்போ 1000 சேர்ந்தா என்னது? இது என்ன? எத்தனை மில்லியனு? 1 மில்லியன்.
அதான் எழுதியிருக்காங்க. 1 மில்லியன் எழுதியாச்சா, டிவைடட் பை 1000. 1 மில்லியன் 1000 கேன்சல் பண்ணால் 1000. அப்போ 1000 சேர்ந்தா 1 மில்லியன் மேக் ஆகும். அதான் போட்டிருக்கு. ஹவு many hundreds are there in 10 lakhனா 10 lakhs எழுதணும். 10 lakh 10 lakh தானே 1 மில்லியனு. 60 போட்டாச்சா, இதுதான் 10 lakh டிவைடட் பை ஹவு many hundreds இருக்கிறதுனால டினாமினேட்டரில் 100 போடணும். 20 கேன்சல், மீதி எத்தனை ஜீரோ இருக்குது, 1 2 3 4 ஜீரோ இருக்குது. 1 2 4 இது என்ன சொல்லுவோம் நம்ம 10,000. அப்போது ஆன்சர் என்ன எழுதணும், 10,000 hundreds சேர்ந்தா என்ன ஆகும், இது என்ன நம்பர் 10 lakh. இதுதான் ஆன்சர். இப்படி தான் கண்டுபிடிக்கணும். இப்போது இந்தியன் நம்பர் சிஸ்டம், இன்டர்நேஷ்னல் நம்பர் சிஸ்டத்தை ஒரு நம்பரை எப்படி எழுதணும்னு பார்ப்போம். இதில் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க, 573440 கொடுத்துருக்கா. இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்தியன் சிஸ்டத்தில் எழுதுவோம். இந்தியன் சிஸ்டம்னா ஃபஸ்ட்டு 3 கமா அப்புறம் 2 போட்டால் கமா போடணுமா. ஃபஸ்ட்டு மட்டும் 3 டிஜிட் எடுக்கணும், அதுக்கப்புறம் கமா போட்டு அப்புறம் 2 டிஜிட் எடுக்கணும், அதுக்கப்புறம் 2 டிஜிட், அப்படியே 2 டிஜிட் எடுத்துகிட்டு போகணும். இன்டர்நேஷ்னலத்தில் 3 3 தான் எடுக்கணும். அப்போ இதை இந்தியன் சிஸ்டத்தில் இது எழுதலாம், இது 100. அப்போ இந்த நம்பரை இந்தியன் சிஸ்டத்தில் எப்படி எழுதணும், இன்டர்நேஷ்னல் சிஸ்டத்தில் எப்படி எழுதணும்னு பார்ப்போம். இதை எப்படி எழுதணும்னா 5,73,40,000. நெக்ஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் சிஸ்டத்தில் 57,340,000 அப்படின்னு எழுதணும். இங்கே 3 டிஜிட் தள்ளி கமா போடணும், அப்புறம் 2 இன்டர்நேஷ்னலத்தில் 3 டிஜிட்டாக தான் தள்ளி கமா போடணும்.